ஈழத்தில் ஒரு தலைவன் பிறந்தான். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான் என்று. தான் அடிமையாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தான் ஒரு தலைவன், எழுந்தான், கிளர்ந்தான், புரட்சி செய்தான். அவனைப் போலவே அடிமையாக வாழ விரும்பாத எல்லாரும் அவன் படையில் இணைந்தார்கள். அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களர்கள் நம் தாய் நிலத்தை அபகரித்துக் கொண்டு நம்மளை அடித்து விரட்டினார்கள். காரணம் என்ன? நிலத்தின் விடுதலைக்கு சிங்களர்கள், தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் போராடினோம். அங்கேயும் பேரன்பும் பெருந்தன்மையும் சிங்களர்கள் நம் சகோதரின மக்களிடத்திலானே சுதந்திரம் இருக்கிறது என்று விட்டதனால் வந்த விளைவு சிங்களம் ஆட்சி மொழி, சிங்களமே அதிகாரம், சிங்கள பௌத்தன் தான் நாடாள முடியும் என்கிற நிலை. பூர்வீக குடிமக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக தள்ளப்பட்டார்கள். தமிழின மக்கள் அழித்து ஒழிக்கப்பட்டார்கள். சிங்கள ராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியாது என்கிற நிலை உருவாக்கப்பட்டது. அப்போது தமிழின மக்களை சிங்கள ராணுவம் எப்படி பாதுகாக்கும்? ஆயுதத்தை காட்டி என் அக்கா தங்கை வன்புணர்வு செய்து கொலை செய்தார்கள். திறந்த மார்பகங்களில் சிறி என்ற சிங்கள எழுத்தை கொதிக்க கொதிக்க காட்சிய தாரை தொட்டு எழுதி ரசித்தார்கள், சிரித்தார்கள். எல்லாவற்றையும் இளம் வயதிலிருந்து பார்த்து வந்த ஒருவன் வெகுண்டு எழுந்தான். அவன் பரம்பரை வீரம் கொண்டு எழுந்தான். எந்த ஆயுதத்தை வைத்து என் இளமக்களை சிங்களர்கள் அழித்தொழிக்க துடிக்கிறார்களோ அதே ஆயுதத்தை வைத்துத்தான் என் இன மக்களை பாதுகாக்க முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டான். அதையே சொன்னார். ஜெயவர்த்தனை மற்றும் உண்மையான பௌத்தராக இருந்திருந்தால் நான் ஆயுதம் தூக்க வேண்டிய நிலைமையே உருவாகி இருக்காது என்று. அவர்கள் உண்மையிலேயே புத்தனின் கோட்பாட்டை ஏற்றவர்களாக இருந்தால் எதற்காக நம் தலைவன் கருவி ஏந்த போகிறார்? நம் தலைவரும் அவருடைய படையும் விடுதலை புலிகளும் பயங்கரவாதிகள் என்றால் அதை பிரசவித்தது சிங்கள அரச பயங்கரவாதம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே கருத்தியலாளர்கள் இருப்பார்கள், பெரிய ஊடகங்கள் இருக்கு, நிறைய ஊடகம். அங்கே கருத்தாக்கிகள் இருப்பார்கள், கருத்தாக்கி அதை காசாக்கி கொண்டு போவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலையே அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சி, அவ்வளவுதான் சீமான். என்னமோ அவங்க வீட்டில் தினம் முட்டிக்கால் போட்டு சட்டி ஏந்திக்கிட்டு சாப்பாட்டுக்கு நின்ன மாதிரியே மானத்தமிழ் மறவர் மக்களடா நாங்கள். இத்தனை கொடி இருக்கும் போது ஏன் புலியை தொட்டான்? எங்கள் தலைவன் சேரன் அவன் எல்லைக்கு உட்பட்ட நாட்டை ஆண்டான், பாண்டியன் அவன் எல்லைக்கு உட்பட்ட நாட்டை ஆண்டான், சோழன் பல்வேறு நிலப்பரப்பை வென்று உலகையே கட்டி ஆண்டான். அந்த கொடியை ஏந்த வேண்டும் என்று ஏந்தினான். திட்டமிட்டு தூக்கினோம் இந்த கொடியை. உலகமெங்கும் தமிழனுக்கு ஒரே கொடி, புலிக்கொடி. அதை கவனித்துக் கொள் என்றார் என் தலைவன். அங்கு இறங்கியது என்று நினைத்தான், இங்கே ஏறியது, அவ்வளவுதான். இங்கே ஓரந்தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒரு ஓரத்தில் நடக்கிற இந்த நிகழ்வு எழுதி வைத்துக் கொள், என் மாவீரர் மீது ஆணை, ஒரு நாள் அரச பெருவிழாவாக நடக்கும். என்னை காட்டாது மறைக்கிற இந்த ஊடகங்கள் ஒரு நாள் திரும்ப 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 காட்டும். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, உங்களிடத்தில் உங்கள் பிள்ளை கேட்க விரும்புவது இதுதான். உண்மையிலேயே இவர்கள் யார்? இவர்கள் யார்? இவர்கள் எதற்காக போராடினார்கள்? இந்த தலைவன்
செய்த பிழை என்ன? உன் இனத்திற்கென்று ஒரு நாடு அடைய வேண்டும் என்கிற கனவை தேவன அவன் கொண்ட ஒரு கனவு ஒன்றுமில்லை. தமிழ் இனத்திற்காக நாடு கட்ட போராடினான். அவனுக்கென்று ஒரு வீடு கட்டினானா? இல்லை. செய்தது என்ன? தமிழ் மொழி உலகத்தின் மூத்த மொழி. மணி நெற்றி உமிழ் செங்கன் தளல் உரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த தமிழ். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது. என் மொழிதான் இறைவனால் பேசப்பட்டது. திருமால் என்று எல்லோரும் கொண்டாடுகிறீர்கள், பெருமாள் என்று எல்லோரும் வணங்குகிறீர்கள். அந்த திருமால் பெருமாள் எந்த மொழி சொல்? யார் சொல்வார்? 63 நாயன்மார்கள், ஒருவன் அயன்மொழியாளன், யாராவது சொல்லு. 12 ஆழ்வார்கள், ஒருத்தன் பிறமொழியாளன், யாராவது சொல்லு. சொல்லுப்பா. கடவுளை கடன் கொடுத்த இனமடா, கடவுளை கடன் கொடுத்த இனமடா தமிழினம். அறிவை மட்டுமல்ல, வணங்குகிற ஆண்டவனையும் கொடையாக கொடுத்த இனம் தமிழ் பேரினம். என் மொழி சிதைந்து அழிந்து விடக் கூடாது. கலை இலக்கியம் பண்பாடு அழியக்கூடாது. ஏன்? அது ஒரு தேசிய இனத்தின் உயிர், ஆன்மா, இதயம். அது அழிந்தால் ஒரு இனம் அழிந்துவிடும். என் இன அழிவில் இருந்து என் இனத்தை மீட்க காக்க களத்தில் நின்ற மறவன் எங்கள் தலைவன் பிரபாகரன். அவன் கூட நின்று களத்தில் சென்று மாண்ட மறவர்கள் இங்கே எங்கள் மாவீரர்கள். உன் மொழி செத்து போச்சது தெரியுமா தெரியாதா? கொன்று விட்டார்கள். நீ என்ன செய்கிறோம் என்பதை தெரியாமல் உன் தாய்மொழியை சிதைத்து அழித்துக் கொண்டிருக்கிறாய். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் வெற்று முழக்கம், வெற்று கூச்சல். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், வெற்று கூச்சல். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், அதுவும் போய். எங்கே இருக்கிறது தமிழ்? யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணும். நம் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி எங்கும் இல்லைன்னா இப்போது அவன்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு. ஆம் பாரதி, எங்கேயும் காணும். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. தாத்தா தேவனைய பாவாணர் தமிழ் மீட்சியுற வேண்டும் என்று போராடினான் தலைவன். இது நாடா? இது நாட்டுக்குள் ஒரு சுடுகாடு. அவன் காட்டுக்குள் ஒரு நாடு கட்டினான் நம் தலைவன். சேரன் சோழன் வாணிபச்சோலை, சேரன் போக்குவரத்து, சோழன் போக்குவரத்து, பாண்டியன் வாணிபச்சோலை. பேக்கரி கிடையாது. வெதுப்பகம், அடுக்ககம், வெதுப்பகம், அடுமனை. மருத்துவம் தமிழிலே, சட்டம் தமிழிலே, வழக்காடுதல் தமிழிலே, நீதிமன்றம் தமிழிலே. எல்லாம் உனக்கு மகிழ்ச்சியாக இல்லையா? அப்படி ஒரு நாடு உனக்கு வேணும் என்று ஆசையா இல்லையா? உன்னுடைய தேசிய கீதம், உன் நாட்டு பாடல் அது வங்க மொழி. உன்னை இசையது கர்நாடகா, கன்னடா. உன்னுடைய கீர்த்தனை தெலுங்கு. உன்னுடைய இன அடையாளம் எது? கேடுகட்ட திருட்டு திராவிடம், திருட்டு திராவிடம். கொடுமை, கொடுமை. நம் இனத்தின் அடையாளத்தை நிறுவதற்கு, சொல்வதற்கு இவர்கள் யார்? திராவிடர்னு தலைவரே சொல்லிட்டாரா? அவரே சொல்றாரு பாருங்க, பரம்பரை பரம்பரையாக எங்கள் இனம் தமிழ் இனம்.
திராவிடன் எழுதா ஏண்டா திராவிட ஈழம் கேட்காம தமிழ் ஈழம் கேட்டார் இவரு. ஏன் கேட்டாரு? அதுக்கு இது இல்ல மேடை, இடம் இது இல்ல. ஆனால் இந்த தமிழீழ தேசிய கொடி நம் தலைவன் ஏற்றி இந்த கொடி ஏறுகிற போது ஏறுது கொடி ஏறுது என்று உன் தாய்மொழி தமிழிலேயே கொடி வணக்க பாடல் ஏறுகிறது, தேசிய கீதம் பாடப்படுகிறது. உனக்கு பெருமையா இல்லையா? தனித்தமிழ் நாடு அடைந்திருந்தால் அது ஈழத்தாயகமா இல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களின் தாயகமா? ஆசிய விளையாட்டிலே ஒலிம்பிக் போட்டிகளிலே உன் இன சொந்தங்களில் ஒரு தம்பி தங்கை விளையாடி வென்று வெற்றி மேடையில் நிற்கிற போது உன் தாய்மொழி தமிழிலே உன் நாட்டு பாடல் பாடப்படுகிற போது உனக்கு மெய் சிலிர்த்தி நிமிர்வாயே, அந்த பெருமிதமும் திமிரும் வேண்டுமா வேண்டாமா? பணம் தமிழிலே அச்சிட ஆங்கிலம் படித்தால் தான் அறிவு, ஆங்கிலம் படித்தால் தான் வேலை, தமிழ் படித்தால் தான் வேலை என்ற நிலை உருவாக வேண்டுமா வேண்டாம்? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனம் வீழ்ந்தது என்ற வரலாற்று பதிவு வர வேண்டுமா? இல்லை இல்லை, மீண்டு எழுந்து தன் வரலாற்றை புதுப்பித்து எழுந்தது வாழ்ந்தது என்ற வரலாற்று பதிவு வர வேண்டுமா? இதை எல்லாவற்றையும், இது ஒரு துளிதான், இது போல பல கனவு. 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு பெருங்கனவை கொண்டு நின்ற மகன் தமிழின வரலாற்றிலே நம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் தான். அந்த கனவு எங்கே? என்னிடத்தில், உன்னிடத்தில், மான தமிழ் மக்கள் ஒவ்வொரு இடத்திலும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. என் உடன் பிறந்தார்களே, அது எங்கும் செல்லவில்லை, எங்கும் செல்லவில்லை. அவர்கள் விட்டு சென்ற கனவு மட்டுமல்ல, அவர் சுவாசித்து விட்டு சென்ற மூச்சு காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. தமிழனின் எவனவன் வீரன், எவனவன் புரட்சிக்காரன், எவனவன் சிந்திக்கிறான், எவனவன் மொழி இனம் நிலம் வளம் என்று பேசுகிறான், அவன் எல்லாம் பயங்கரவாதி, தீவிரவாதி, பிரிவினவாதி என்று பழி சுமத்தப்பட்டிருக்கிறார். இந்த நிலத்திலே தாத்தா கலியபெருமாள், இந்த நிலத்திலே அண்ணன் தமிழரசன் அவர்கள், இந்த நிலத்திலே ஐயா வீரப்பன் அவர்கள், அந்த நிலத்திலே நம் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள், இப்போது இந்த நிலத்திலே உங்கள் முன்னால் நிற்கிற நான் பயங்கரவாதி, பிரிவினைவாதி, செப்பரேட்டிஸ்ட், சாவனிஸ்ட் எல்லா பழியும் சுமர்க்கிறோம். மொழி இனம் என்றாலே பிரிவினைவாதம். இதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை விட, தாமஸ் ஆல்வா எடிசனை விட பெரிய கண்டுபிடிப்பு.